Taste the Daily. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட பாட்டி மற்றும் பேரன் உள்ளிட்ட 3 பேர் பிடிபட்டனர். ஓடைப்பாளையம், சானார்பாளையம், மாரியம்மன் கோவில் பகுதியில் போதை மாத்திரை விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலின்படி சோதனை நடைபெற்றது. அப்போது 71 வயதான மூதாட்டி திலகா ஆன்லைன் மூலம் வலி நிவாரணி மாத்திரைகளை ஆர்டர் செய்து விற்றது தெரியவந்தது. இதையடுத்து மூதாட்டி திலகா, பேரன் சந்தோஷ்குமார், அவரது நண்பர் அருண்குமார் ஆகியோரை பிடித்து போதை மாத்திரை மற்றும் ஊசி பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை மாத்திரைகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகம் கல்லூரி ஆய்வகத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினிகள் மற்றும் உபகரணங்களை திருடிய வழக்கில் கல்லூரி மாணவர் ஒருவர் சிக்கினார். பொறியியல் கல்லூரியின் கணினி ஆய்வகத்தில் இருந்த கணினி, மானிட்டர், கீபோர்டு உள்ளிட்டவை திருடப்பட்டன. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் கணினிகளை திருடியதாக அக்கல்லூரியில் பயிலும் லிவின் அஜய் என்ற மாணவர் சிக்கினார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட திருட்டில் ஈடுபடும் அவல நிலையில் ஸ்டாலின் ஆட்சி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்து தலைமறைவான விசிக நிர்வாகிகள் 2 பேர் பிடிபட்டனர். ஆண்டிமடம் விளந்தையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கும் தமிழ் முருகனை காட்டாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விசிக நிர்வாகிகளான பாக்கியராஜ் மற்றும் வேல்முருகன் ஆகிய இருவரும் தகராறு செய்து ரகளையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கடந்த 20ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டதில் தலைமறைவான இருவரும் பிடிபட்டனர். வளரும் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக உள்ள தலைமை ஆசிரியரை அராஜகமாக மிரட்டுவதை கண்ட பலர் இதுதான் திராவிட மாடல் அரசா என கேள்வி எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அனுமதியின்றி மணல் கடத்த முயன்ற ஜேசிபி இயந்திரம், லாரி மற்றும் டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் தப்பியோடிய 3 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். அனவர்த்திகான்பேட்டை அசமந்தூர் இடையே நள்ளிரவில் அனுமதியின்றி மணல் அள்ளுவதாக கிராம மக்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்தில் கிடந்த ஜேசிபி இயந்திரம், லாரி மற்றும் டிராக்டர் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. ஜேசிபி ஓட்டுநர் மட்டும் பிடிபட்ட நிலையில் தப்பியோடிய ஜேசிபி லாரி உரிமையாளர், 2 ஓட்டுநர்கள் உட்பட 3 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மணல் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்க துவங்கியுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.